ஹாய் எவ்ரிவன். இந்த டிஜிட்டல் மாஸ்டர் டெஸ்ட் அப்படின்றது ஏபிஎஸ் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த 2 டேஸாக எங்கள் ஆஃபீஸ்க்கு மல்டிபிள் என்கொயரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. அந்த டெஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த டெஸ்ட்டை பற்றின டவுட்ஸ் கேட்டு ரிப்பீட்டடாக வரக்கூடிய டவுட்ஸை வந்துட்டு ஒரு வீடியோவாக போட்டால் வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். நம்ம என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்கன்றது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் இந்த டிமேட் எக்ஸாம் எடுக்கணுன்றது தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இந்த ஏபிஎஸ் வந்துட்டு ஒரு 3 டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸை அவங்க ப்ராடாக ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னா இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், இந்த டிவிஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டிமேட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும். ஸோ இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டால் மட்டுமே 175 ஸ்பெஷலைசேஷன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லா வித பிஸ்னஸ், பிகாம், அப்புறம் வந்துட்டு ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், இது எல்லாத்துக்கான ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற ஸ்பெஷலைசேஷன்ஸ் அத்தனையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிகிரிஸ் அவங்க கிளாஸிஃபையும் பண்ணலை. ஸோ அந்த எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு வந்துட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அவங்க எல்லாருமே இந்த டிமேட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும். நெக்ஸ்ட், இஸ் டிமேட் மேண்டேட்ரி ஃபார் பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. இல்லை, டிமேட் எக்ஸாம்ன்றது மாஸ்டர்ஸ் ஜெர்மனியில் படிக்க போகிறவங்களுக்காக இருக்கக்கூடிய எக்ஸாமு. இதை பேச்சுலர்ஸ் படிக்க போக நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்புறம் டு ஐ நீட் டு டேக் டிமேட் இஃப் ஐ அப்ளை ஃபார் வின்டர் இன்டேக்? இல்லை, இது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நேச்சுரலி இவங்க போட்டிருக்கிறதே அது ஃபார் சம்மர் 2027 அண்ட் சப்சிக்வெண்ட் இன்டேக்ஸ்லேருந்து தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்டேக்குக்கு அட்மிட்டுக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இந்த இன்டேக்குக்கு ஆல்ரெடி விசாக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டிமேட் எலிஜிபிலிட்டி வராது. சம்மர்லேருந்து தான் இதோட அப்ளிகபிலிட்டி வர ஆரம்பிக்குது. அப்புறம் டஸ் டிமேட் கம் பேக் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தி ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்? உங்ககிட்ட டிமேட் ஸ்கோர்ஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இனிமேலேருந்து ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்க்கு அப்ளையே பண்ண முடியும். ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து அவங்க இந்த டிமேட் ஸ்கோர் கார்டையும் மேண்டேட்ரியாக போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் டிமேட் ஸ்கோர்ஸை எடுத்துக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்கே அப்ளை பண்ணுவீங்க. ஹவு டு ஐ சப்மிட் மை டிமேட் ரிசல்ட் டு ஏபிஎஸ்? ஓகே, இந்த ஏபிஎஸ் டீம் வந்துட்டு இந்த டிமேட் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்க யாரை டெலிகேட் பண்ணியிருக்காங்கன்னா சொசைட்டி ஃபார் அகடமிக் ஸ்டடி ப்ரிப்பரேஷன் அண்ட் டெஸ்ட் டெவலப்மெண்ட் இப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த டிமேட் எக்ஸாமை அதாவது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்பியர் ஆன எக்ஸாமுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் ரிசல்ட்டு இந்த ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ நேச்சுரலி உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்கள் ஏபிஎஸ் டீமுக்கு சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களோட டிஜிட்டல் ரிசல்ட்டாக இருக்கும். அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் ஏபிஎஸ்க்கு அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பீங்க. வாட் இஸ் தி டிமேட் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ்? ஓகே, இந்த எக்ஸாம் வந்துட்டு 2 காம்பனெண்ட்டில் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு அகடமிக் மாடியூல், இன்னொன்று ஜென்ரல் மாடியூல்னு. இது வந்துட்டு இந்த ஜென்ரல் மாடியூலுன்றது எப்படி இருக்கும்னா வெறும் உங்களோட லாஜிக்கல் திங்கிங், காக்னிட்டிவ் எபிலிட்டி, அது ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் மாதிரி தான் இருக்கும். இந்த அகடமிக் ஆப்டிடியூடுன்றது எப்படி இருக்கும்னா நீங்கள் இந்த ஜென்ரல் ஆப்டிடியூடை உங்களோட ஸ்டடி நாலேஜ்க்கு நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்கன்றதுக்காக மாதிரி தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் அன்லைக் உங்களோட ஜிஆர்இ மாதிரியோ இல்லை ஜிமேட் மாதிரியோ இன்ஜினியரிங் ஆப்டிடியூடு கிடையாது, இல்லை மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் கிடையாது. இட் இஸ் மோர் ஆஃப் அ ஜென்ரல் ஆப்டிடியூட் எக்ஸாம் ஃபார் யூ. அப்புறம் ஹவு லாங் இஸ் தி டிமேட் எக்ஸாம் கேட்குறாங்க. இது வந்துட்டு ரெண்டுமே 90 மினிட்ஸ்க்கான மாடியூல்ஸு, அதாவது 90 மினிட்ஸ் சப்ஜெக்ட் மாடியூல்ஸு, 90 மினிட்ஸ் அந்த அகடமிக் மாடியூல். ஆல்டுகெதராக உங்களுக்கு இது ஒரு 3 ஹவர் டியூரேஷன் எக்ஸாமாக வரும். அப்புறமா வாட் இஸ் தி டிமேட் ஃபீ கேட்குறாங்க. இந்த எக்ஸாமோட ஃபீ வந்துட்டு ஆஸ் பர் வெப்சைட் ஆஸ் ஆஃப் நோ வந்துட்டு அவங்க 150 யூரோஸ்ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களோட எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 150 யூரோஸ் இஸ் தி எக்ஸாம் ஃபீ ஃபார் யூ. வென் இஸ் தி டிமேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன்? ஸோ இந்த டிமேட் எக்ஸாம் வந்துட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் 29th ஜூன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லைன் வந்துட்டு 15th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட எக்ஸாம் டேட் வந்துட்டு 26th செப்டம்பர் 2026 தான் எக்ஸாம் நடக்க போகுது. இதோட ரிசல்ட் உங்களுக்கு 12th அக்டோபர் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹவு டஸ் டிமேட் டிலே தி ஏபிஎஸ் ப்ராசஸ்? இது இப்போ தான் அப்ளிகபிள் ஆகிறதுனால என்ன நடக்க போகுதுன்னா இன்னிலேருந்து யாராலையுமே உங்களால் ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிமேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டும் வந்துச்சுன்னா தான் நம்ம ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலி இந்த நெக்ஸ்ட் 2.5 months வந்துட்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே they will have to start preparing for the exam. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி ஏபிஎஸோட சர்டிஃபிகேட்ஸ்க்கு எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நேச்சுரலி இந்த 2.5 months டைம் லைனுங்கிறது நம்ம எல்லாருக்குமே லேக்ல போகும் ஃபார் தி சம்மர் இன்டேக். அப்புறம் வாட் ஆர் தி டிமேட் டெஸ்ட் சென்டர்ஸ்? இப்போ நீங்கள் இந்த டிமேட் சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு டெஸ்ட் லொக்கேஷன்ஸ் காமிக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அண்ட் ப்ரைம் லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன வென்யூன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அந்த போர்ட்டல்லையே இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்த லாஸ்ட் 2 days எனக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்திருக்கிறத வச்சு ஐ ஹவ் மேட் திஸ் வீடியோ ஃபார் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் ஹேவ் மச் மோர் எலாபரேட் இன்ஃபர்மேஷன். என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்ற எல்லா கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸோடையும் ஐ வில் பி மீட்டிங் அவுட் another video. Thank you.